புத்தூர்ந்து வருது இப்போ இல்ல நான் കേരളയിൽ ഇരിക്കെ വിജയ് സാറിനെ പാക്കർ കേരളയിൽ പാലക്കാട് വളരെ ഇഷ്ടപ്പെട്ടു പറഞ്ഞാൽ ഒരുപാട് ഇഷ്ടമാണ് എല്ലാ കാര്യത്തിനും മുൻപിൽ നിൽക്കുന്നതാണ് വിചാരിച്ചു പറയുന്ന കാര്യം അതെല്ലാം ചെയ്തിരുന്നാണ് ഞാൻ നിരക്കുന്നത് അതുമാതിരി ആവട്ടെ എത്ര ദിവസമായാലും എത്ര സന്തോഷം എന്ന് പറഞ്ഞറിയിക്കാൻ പറ്റൂല അതുമാതിരി നല്ല ആളാണ് വിജയ് സാറ് അത് അവര് നമുക്ക് ഏതാണ്ട് പ്രശ്നം വന്നാല് അതിൽ ഇടപെട്ട് അത് സീക്രം ആയിടുന്ന് നനക്കരുത് ഞാനും അതുമാതിരി കഷ്ടത്തിൽ ഇരിക്കുന്ന ആള് ஐயோ ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு ஃபீல் பண்றது எனக்கு சொல்ல முடியல அது மாதிரி இருக்கு கேரளால நிறைய ஃபேன் இருக்குது விஜய் சாருக்கு இல்ல அப்பா நான் எவ்வளவு வாட்டி இந்த முன்னாடியிலே வந்து நிக்கிறேன் வண்டி போகும்போது ஒரு வாட்டி பாக்குறதுக்கு முடியல இப்பதான் கண்ணால பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட பேர் சிந்தா நான் மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில இருந்து வர்றேன் நான் வந்து இன்னைக்கு வந்து இளைஞர் விருது வந்து வாங்கியிருக்கேன் முதலமைச்ச கையில இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சமூக சேவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் வந்து இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க இது பாக்குறது மூலமா இன்னும் நிறைய பேர் வந்து தன்னோட சமூக சேவையில் நிறைய ஈடுபாடோட இருக்கணும் என்னன்னா முதுகலை சமூக பணி படிப்பு படிச்சுட்டு நாங்க இந்த சர்வீஸ் உட்கார்ந்தவொடனே 2500 போட்ட முடியுமா ஒருத்தருக்கு 2 பேருக்கு கிடையாது இல்ல முட்டை மார்க் எப்படி கொடுப்பாரு அவரு அது அவர் தான் முட்டை போட்டு உட்காந்துருக்கணும் உதயநிதி ஸ்டாலினியும் அவங்க அப்பாவும் இல்லை இப்படி ஜீரோன்ற வேல்யூ கொடுக்க மாட்டாங்க ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் அந்த பட்ஜெட் போட்டிருப்பாங்க 0 மார்க் சொல்லி என்ன பிரயோஜனம் எதிர்ப்பு எது இருக்கோ அது சொல்லுங்க அவ்வளோதான் 2500 தரேன்னாரு அந்த அறிவிப்பு வரல 6 சிலிண்டர் தரேன் அந்த அறிவிப்பு வரல எப்படி பார்க்குறீங்க அவர் கொஞ்சம் இப்போ பணம் இல்லை அதை நான் பட்ஜெட் கணக்கு பார்த்துட்டு நான் போடுறேன்னு சொல்கிறாரு சரி அவங்க 3 வருஷம் கழிச்சு தானே போட்டாங்க இவர் இப்போ உடனே அந்த 1000 ரூபாயும் போட்ட துறையில் வந்து கூடுதலாக வந்து நிதி ஒதுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இப்போ பசங்க ரொம்ப அந்த ட்ரக்ஸ் விஷயத்தால் இப்போ ரெப்பி அவர் ஸ்போர்ட்ஸ் விடு ட்ரக்ஸை விடுன்ற ஒரு இது பண்ணார் அந்த விதத்தில் இது கூடுதல் நிதி ஒதுக்கிறது ஒரு நல்ல விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது தாய்மாமா ஒரு பண்ணுறதே பெரிய விஷயம் இப்போ அவர் வந்து பிறக்கிற குழந்தைக்கு எல்லாத்தையும் பண்ணுறன்றது ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அதே மாதிரி அவர் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஒரு சவரன் நினைக்கிறேன் ஒரு சவரன் ஆகியும் பட்டு படையும் கொடுக்கணுன்றாரு அதோட ப்ரொசீஜரை ரொம்ப நல்லா வாழணும் அவ்வளோதான் இது சினிமா அப்போ ஏற்கனவே அவரும் கதை எழுதி வந்தவங்க தானே இப்போ எம்ஜிஆர் நடித்து முதலமைச்சர் அவர் நல்லாவே எல்லாத்துக்கும் நல்லது பண்ணார் அவர் நடித்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு அந்த மாதிரி இவர் பண்ணிட்டு போட்டோம் இவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் மக்களுக்கு விலைவாசி கம்மி பண்ணி அவங்க வாழ்கிறத பார்க்கணும் அதை முதல்ல நீங்கள் பேட்டி எடுத்து பண்ணுங்க விலைவாசியின் போது மக்களால் பொழைக்க முடியாது அதை கம்மி பண்ணி ஓசுன்ற பொருள் இலவசம் கொடுக்கறத இந்த பஸ்ஸு விட்டாங்க அது விட்டுருங்க ஆனால் இந்த ஓசுன்றதை வந்து பேச்சே இருக்கக்கூடாது நல்லா அரசியல் ஆளும்போது நல்லபடியாக இருந்தாருன்னா ஒரு 10 வருஷம் என்ன ஒரு 15 வருஷம் கூட வரலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் கையில் தான் இருக்குது மக்களுக்கு நல்லது பண்ணுறதும் கெட்டதும் நினைக்கிறதும் அவர் கையில் தான் இருக்குது